பிரைஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே எரேமியா 3ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்தில் 22, 23, 24 பார்த்துட்டு ஒரு சில வசனம் இதிலே தான் நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு புலம்பலான வார்த்தைகளை சொல்லி வருகிறார். 3ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக ஒரு 19, 20 வரைக்கும் அவரோட அவரோட பாதைகளை நினைத்து அவருக்கு ரொம்ப மனவேதனை வருகிறது. அப்போ தான் அந்த வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்லி. நீங்கள் 1லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏன்னு கேட்டால் அவ்வளோ ஆண்டவரை பற்றி சொல்கிறார். நீங்கள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க, நீங்கள் என்னை துக்கப்படுத்திட்டீங்க, என்னை பள்ளத்தில் போட்டுட்டீங்க, என்னை ரொம்ப நிர்மூலப்படுத்திட்டீங்க, என்னை அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படி சொல்லி ஆண்டவரை என்ன பண்ணுறாருன்னா அவர் ஆண்டவரை குறித்து ரொம்ப பேசுகிறார். என்ன நீங்கள் கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன், உயிரோட நான் இருக்கிறேன். இந்த வருஷத்தை கடந்து அடுத்த வருஷத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்துட்டேன். நானும் இன்னும் உயிரோடு என்ன பண்ணேன் இருந்து அநேக பேருக்கு இன்னும் தீர்க்கதரிசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நிதானித்து அப்போ இந்த வார்த்தை சொல்வார். நிர்மூலமாகாதிருக்குது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்லி. அப்போ பாருங்கள், அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அது இன்றைக்கெல்லாம் ஒரு கஷ்டம் இருந்தாலும், இரவில் மன கஷ்டத்தோடு படுத்திருந்தாலும் அது எப்படி இருக்கமா, அவை காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஏன்னா வேற அந்த தவறான வழியிலே போகிற ஜனத்துக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தீர்க்கதரிசியாக அவர் வழக்காடுகிறவராக, ஜனங்களுக்கு போராடுகிறவர், நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் போராடிட்டுருக்கார். ஆனால் அந்த ஜனங்களோ அவன் மேலே கல்லெறியை பார்த்து அவர்கள் அடித்து துன்பப்படுத்துகிறவர்களும் சிறையிலே தூக்கி போடுகிறவர்களாகவும் ஆகாரம் கொடுக்காத அவரை பசியினாலே வாதிக்கிறவர்களாகவும் மாறி போனார்கள். அப்போ பாருங்கள், அவர் சொல்ற தமக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராம். நம்ம மேலே படிக்க போகிறோம். அவர் எப்படி சொல்கிறார், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அவ்வளோதான், இதெல்லாம் போகிறோம், இது வரைக்கும் போகிறோம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அவ்வளோதான். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அவருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நமக்கு நல்லது. அவர் எப்படி இருக்கிறாரா, நல்லவராக இருக்கிறாரா. அதுக்கு முன்னாடி சொல்கிறார், இந்த 2 வசனமே மட்டும் படிப்போமே பாருங்கள். என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார், சுகத்தை மறந்தேன். சமாதானமே இல்லை என் ஆத்துமாக்கினா, இல்லை சமாதானமே இல்லை. சமாதானத்துக்கு தூரமாக்கினார், சுகத்தை மறந்தேன். நான் சந்தோஷமாக இல்லை, எனக்கு பலனே இல்லை, எனக்கு ஆரோக்கியமே இல்லை. தூரமாக்கிட்டாராம் ஆண்டவர். எப்படி ஆக்கிட்டாராம், தூரமாக்கிட்டார். என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். பலனே இல்லையாம், கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் என்ன பண்ணிச்சான், அழிந்து போயிடுச்சான். சொல்கிறார், எட்டியும் பிச்சியுமாகிய என் சிறுமையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். ரொம்ப எட்டி கசப்புல வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரு நாளும் பெரிய பாடாக இருக்குது. அது எட்டின பயங்கரமான ஒரு பாவக்க காட்டிலும் கசப்பாக பாருங்கள். பிச்சி கலந்து அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. பிச்சியுமாகி என் சிறுமையும்
என் தவிப்பையும் நினைத்தருளும். ரொம்ப பாடுகள் மத்தியில் என்னை ஒப்பு கொடுத்துருக்குறீங்களே, நினைத்தருளப்பா அப்படின்னு கேட்குறார். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிச்சிங்கன்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுன்னுவாங்க. சொன்னால் அடிப்பாங்க. ஏம்மா உங்களை இந்த தேசத்துலேருந்து நீங்கள் உங்களை பாபிலோன் தேசத்துக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னால், நீ எப்படி இதை சொல்லுவ, மாற்றி சொல்லுன்னு சொல்லி அடிப்பார்கள். சொன்னாலும் அடிப்பாங்க, சொல்லனாலும் அடிப்பாங்க. பிரியமானவர்கள், இப்படியாக அநேக பாடுகள் மத்தியில் அவரை என்ன பண்ணுறாங்கன்னு நடத்துகிற அந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் வைத்தார். அப்போது இதெல்லாம் என்ன பண்ணுறாரு, நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த வழியிலே போன உங்களையும் ஆண்டவர் நினைத்திருக்கிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பாதைகள் என்னென்ன பாதைகள் வந்தீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சிஸ்டர் நான் நன்மை தான் செஞ்சேன் சிஸ்டர், எனக்கு தீமை செய்தார்கள், என்னை பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுட்டாங்க சிஸ்டர், நியாயமே இல்லாமல் என்கிட்ட என்ன பண்ணுறாங்க, கோவப்படுறாங்க சிஸ்டர், அவங்க அநியாயம் செஞ்சுட்டு 10 அநியாயம் பண்ணுறாங்கன்னா ஒன்று கேட்க போய் அந்த அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பெரிய பிரச்சனை வருது சிஸ்டர். என்னால் அவங்க நன்மை பெற்றாங்க சிஸ்டர், ஆனால் நான் கஷ்டப்படுறேன், நஷ்டப்பட்டேன் சிஸ்டர், என்னால் அவங்களுக்கு லாபம், நான் நஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அவர் என்ன வார்த்தை தெரியுமா விட்டார், அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்கு அவர் எப்படி இருக்கிறாரா, நல்லவராக இருக்கிறாரா. அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அவர் நல்லவர், காத்திருக்கிறது நல்லது. பிரியமானவர்களே, அப்படியாக நீங்கள் நினைத்து 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 கவலைப்படுகிறீங்களா? நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. என்ன முறிந்து போகிறது? ஆத்மா முறிந்து போகிறது. ஆத்மா முறிவை யாராலையும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அது உள்ளேயே அரிக்கும், உள்ளேயே அரிக்கும். அரித்து 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 அவங்க வாழ்க்கையை போக்கி, தூக்கத்தை போக்கி, சாப்பாட முடியாமல், தண்ணி குடிக்க முடியாமல், மற்றவங்களுக்கு சொல்லவும் முடியாமல், தனக்குள்ளேயே முறிந்து போகிறதை அவர்களுக்குத்தான் தெரியும். இப்படி ஆத்துமா முறிவுப்பட்டு நீங்கள் இருக்கிற உங்களுக்கு தான் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேடுகிற உங்களுக்கு, உங்கள் ஆத்துமாக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது உங்களுக்கு நல்லது. அவர்களைப் போல நீங்கள் ஒரு நாளும் செய்யாதீர்கள். பிரியமானவர்களே, அடியாளுக்கு கூட போன வருஷத்தில் மகா தவிப்பு, கஷ்டம். ஆமாம், ஒருத்தரால் கஷ்டம், ஒரு குடும்பத்தால் கஷ்டம். அப்போது அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க என்ன அப்படி கஷ்டம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு மேலே ஒரு கஷ்டம் நமக்கு வந்துவிடும். இப்படிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க, தெரிந்து கொள்ளுங்கள். அவங்களால தான் நமக்கு நோய், அவங்களால தான் நமக்கு மன துக்கம், அவங்களால தான் நமக்கு மன பிரச்சனை. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நீ ஹாப்பியாக இரு, ஜாலியாக இரு, நீ ஃப்ரீயாக இரு அப்படின்வாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வீட்டில் அவங்களால தான் பிரச்சனை, வீட்டில் அவங்களால தான் கஷ்டம், ஆனால் ஏன் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் எப்படி சொல்கிறது, நம்ம குடும்பத்தில் ரொம்ப அவங்க எல்லாம் ஃபுல் குடும்பமாக தலையிடுவாங்க. நம்ம ஒரு சின்ன விஷயம் கூட, ஒரு நூலை கூட அவங்க அசைக்க முடியாது. அவங்க அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருப்பார்கள். அவங்களுக்குள்ளே எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஒரு கட்டமைப்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒருவர் இருக்கிறார், நல்லவர் இருக்கிறார், நல்லவர் இருக்கிறார், நல்லவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, நல்லவர் இருக்கிறார். அவனவன் செய்கிற நன்மைக்கு தீமைக்கு ஏற்ற பிரகாரம், அவர் கிரியைகளுக்கு பிரகாரம் செய்யத்தக்க வல்லவர் ஒருவர் வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு நாளும் நீங்கள் செஞ்சிடாதீங்க, அவங்கள போல செஞ்சிடாதீங்க.
ஒரு நாளும் செஞ்சிடாதீங்க. சிஸ்டர் நான் நியாயம் செய்தேன், அவங்க அநியாயம் பண்ண பரவாயில்ல. சிஸ்டர் என் குடும்பத்தை அவங்க பிரிக்கிறாங்க, அவங்கள நான் எதுவும் பண்ணலை, பரவாயில்ல. சிஸ்டர் எனக்கு பலவீனம் ஆனது காரணமே அவங்க தான், பரவாயில்ல. சிஸ்டர் நான் நிறைய நஷ்டப்பட்டேன் சிஸ்டர், பரவாயில்ல. பிரியமானவர்களே, ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், அவரை தேடுகிற உங்களுக்கு, உங்கள் ஆத்துமாக்கு அவர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிற உங்களுக்கு, காத்திருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். தன் இளம்பிரயாசத்தின் நுகத்தடியை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. சின்ன வயசில் சில கஷ்டப்படுவார்கள். அவர்களே வயதானவர்கள் சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் சாணிக்குடியை தூக்கினேன், நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், நான் ஒரு விஷயத்துக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் ஒரு சாக்லேட்டுக்கு நான் கஷ்டப்பட்டேன், ஆகாரத்துக்கு நான் கஷ்டப்பட்டேன், ஒரு துணிக்கு நான் கஷ்டப்பட்டேன். இன்றைக்கு அவர்களை பார்ப்பீர்கள், ஆனால் ராஜாக்களைப் போல இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதே போல் உங்களை ராஜாக்களாகவும் ராஜாத்திகளாகவுமாக மாற்ற வல்லவர் ஒருவர் இருக்கிறார். யார் என்று தெரியுமா? உங்கள் ஆத்துமாவுக்கு நல்லவராக இருக்கிறவர். உங்களை காப்பாற்றுகிற தேவனுக்கு நீங்கள் இருக்கிறது, காத்திருக்கிறது நல்லதாக இருக்கிறது. காப்பாற்றுவார், அப்படியே விட்டு விட மாட்டார். ஏன்னு கேட்டால், நம்ம சரியான ஆட்கள் இடத்துல சொல்லுவோமானால் கரெக்டாக நமக்கு என்ன பண்ணோன்னா நியாயம் கிடைக்கும். பிரியமானவர், அவன் நியாயாதிபதி, அவரோட நாமம் நியாயம். அவரோட நாமம் என்னன்னா நியாயாதிபதி. அவரோட நாமத்துக்கு நிற்கவே இல்லை. அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, அவரிடத்திலே சொல்லும் பொழுது அவர் காக்கிறவராக இருக்கிறார், காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், நியாயாதிபதியாக இருக்கிறார், நியாயம் செய்கிறவராக இருக்கிறார், வழக்காடுகிறவராக இருக்கிறார். ஏசாயாவில் ஒரு வார்த்தை இருக்கிறது, உங்கள் நியாயமான வழக்கை கொண்டு வாருங்கள், நியாயமான வழக்கை கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்களோட சைடில் இருக்கிற நியாயத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக மனுஷன் பணம் வாங்கிட்டு வழக்காடுவான், அவன் வாங்கிக்கிட்டு இன்னும் கேட்டு வழக்காடுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றுவான். ஆனால் அவர்கிட்ட நீங்கள் போய் சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலே உங்களுக்காக வழக்காடி உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களோட போராடினவர்களோட போராடி உங்கள் பிள்ளைகளை உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். காப்பாற்றப்பட்டீர்களா இல்லையா என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென். அல்லேலூயா.